அன்பிற்கினிய அருள் பணியாளர்களே, இன்றைய காலை தியானத்திற்கு லூக்காவின் நற்செய்தியிலிருந்தும் அவர் எழுதிய திருத்தூதர் பணியிலிருந்தும் 2 பகுதிகளை குறித்து சிந்திப்போம். முதலில் திருத்தூதர் பணி 20ஆம் அதிகாரம் 17 முதல் 37 வரை உள்ள திருவசனங்கள். எபேசு மூப்பர்களை மிலேத்துவிலிருந்து ஆள் அனுப்பி பவுல் வரவைக்கிறார். அவருடைய பிரியாவிடை உரை நம் உள்ளத்தை உருக்குகின்றது. 18வது வசனம், நான் எப்படி நடந்து கொண்டேன் என்று நினைத்து பாருங்கள் என்கிறார். அவருடைய வாழ்க்கை வெட்ட வெளிச்சமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கை அப்படி வெளிப்படைத்தன்மையோடு இருக்கின்றதா? 19வது வசனம், மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் நான் பணிபுரிந்தேன் என்கிறார். நம்முடைய பணி புண்ணியமாவது தாழ்மையோடு நாம் நிறைவேற்றுகின்ற போது, அன்பால் உந்தப்பட்டு நாம் நிறைவேற்றுகின்ற போது என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. 20வது வசனம், நன்மை பயக்கும் எதையும் நான் அறிவிக்காமல் இல்லை என்கின்றார். நாமும் தொடர்ந்து மக்களுக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அவர்களை பாவத்திலிருந்து காப்பாற்ற, நற்செயல்களில் வளரச் செய்ய எப்போதும் பாடுபட வேண்டும். 20வது வசனம், பொது இடத்திலும் வீடு வீடாகவும் நற்செய்தி அறிவித்தேன் என்கிறார். அன்பார்ந்த அருள் பணியாளர்களே, எத்தனை ஆண்டுகள் இப்போது இருக்கின்ற நிறுவனத்தில் பங்கில் பணியாற்றியிருக்கிறீர்கள்? மக்களையெல்லாம் சந்தித்தீர்களா? இன்றைக்கு பல முறை பிற சபையை சார்ந்தவர்கள் மக்களை திருடிக் கொள்கிறார்கள் என்று சொல்லுகிறோமே, உண்மையாகவே அப்படி சொல்ல நமக்கு அருகதை இருக்கிறதா? நம்முடைய மந்தையை, நம்முடைய மக்களை எத்தனை முறை சென்று அவர்களுடைய வீடுகளிலே சந்தித்திருக்கிறோம். அவர்களோடு இறைவேண்டல் செய்திருக்கிறோம். எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்று பவுல் போதித்தாராம். யூதர்கள், கிரேக்கர்கள் எல்லாரும் மனம் மாற வேண்டும் என்று உழைத்தேன் என்கிறார். 23 சிறை வாழ்வும் இன்னலும் தனக்காக காத்திருப்பதை பற்றி பேசுகின்றார். அவருடைய ஆசையெல்லாம் இதுதான். என் உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை. இயேசு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடித்தால் அதுவே போதும் என்கிறார். 24வது வசனம், தாம் கண்காணிப்பாளர், மந்தை முழுவதையும் காத்து கொண்டார். அதே போல எபேசு மூப்பர்களும் மந்தை முழுவதையும் காத்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார். 31வது வசனத்திலே விழிப்பாயிருங்கள் என்று அறிவுறுத்துகின்றார். கண்ணீரோடு அறிவுறுத்தினாராம். பாருங்கள், அருள் வார்த்தைக்கு கட்டுப்பட அழைப்பு விடுக்கின்றார். மீண்டும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல, போதனை என்னும் போர்வையில் நான் பொருள் பறிக்க பார்க்கவில்லை என்று தெசலோனிக்கேயரிடம் சொன்னார். இங்கே இந்த எபேசு மூப்பர்களிடம் எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ தான் ஆசைப்படவில்லை என்கிறார். இந்த பகுதியை ஒத்ததுதான் லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்ற இந்த 3 உவமைகள். 35 முதல் 48 வரை உள்ள திருவசனங்கள். முதலில், இடையை வரிந்து கட்டியிருங்கள், விளக்கு எரிந்து கொண்டிருக்கட்டும் என்கின்றார். எல்லா அருள் பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை இங்கே எடுத்துரைக்கின்றார். பாருங்கள், திருமண விருந்துக்கு போயிருந்த தலைவர் திரும்பி வந்து தட்டும்போது உடனே அவருக்கு கதவை திறக்க காத்திருக்கும் பணியாளராக எல்லா அருள் பணியாளரும் இருக்க வேண்டுமாம். பாருங்கள், அப்படி தயார் நிலையில் இருந்தால், விழித்திருந்தால் ஆண்டவரே நம்முடைய வேலைக்காரராக மாறிவிடுவாராம். அதை தொடர்ந்து மீண்டுமாக இன்னும் ஒரு உவமை. ஆண்டவர் நமக்கு சரியான பாடத்தை புகட்டுவதற்காக தம்மையே ஒரு திருடன் என்கின்ற முறையிலே ஒப்பிட்டு பார்க்கிறார். ஆயத்தமாயிருங்கள், திருடன் திடீரென்று வருவது போல
தாமும் நம்மை எதிர்கொள்வார் என்று அறிவுறுத்துகின்றார். இதை தொடர்ந்து வருகின்ற இந்த உவமை மிக மிக முக்கியமானது. நமக்கு நாம் எல்லாரும் நம்முடைய ஆயரால் ஒரு குறிப்பிட்ட பணிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பணியை பொறுப்போடு செய்கின்றோமா? வேளா வேளைக்கு படியளக்க தலைவர் அமர்த்தியுள்ளார் என்கின்றார். உண்மையாகவே வேளா வேளைக்கு உரிய நேரத்தில் மக்களுக்கு அருள் பணி செய்கின்றோமா? இறை வார்த்தையை அறிவிக்கின்றோமா? அருள் அடையாளங்களை நிறைவேற்றுகின்றோமா? காலம் தாழ்த்துகிறோமா? நாம் எல்லாருமே இந்த உவமையிலே குறிப்பிடப்பட்டிருப்பது போல நம்பிக்கைக்குரிய பொறுப்பாளர்கள், பயிற்சி பெற்ற அறிவாளியான பொறுப்பாளர்கள். நாம் பணியை செய்தால் பேறு பெற்றவர்கள். ஏற்கனவே மலை பிரசங்கத்தில் 8 முறை பேறு பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சமவெளி பொழிவில் 4 முறை பேறு பெற்றோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே மீண்டும் தலைவன் ஒப்படைத்த பணியை பொறுப்போடு செய்தால் பேறு பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இல்லாமல் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் ஒரு ஊழியன் செய்தால், ஒரு கண்காணிப்பாளர் செய்தால் கொடுமையான தண்டனையை பெறுவாராம். பாருங்கள், அதிலும் அவருடைய விருப்பத்தை அறிந்திருந்தும் வேலையை செய்யவில்லை என்றால், தயார் நிலையில் இல்லை என்றால் இன்னும் அதிகமாக தண்டனை கிடைக்கும் என்று அச்சுறுத்துகின்றார். பிரியமான அருள் பணியாளர்களே, நம்மிடமும் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும், அதிகமாக கேட்கப்படும். ஏனென்றால் நமக்கு மிகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது, நல்ல உருவாக்கம் நமக்கு தரப்பட்டிருக்கிறது என்பதையெல்லாம் உணர்ந்து வாழ இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த 2 பகுதிகளையும் பற்றி தியானித்து நம் அருள் பணியை ஒளிரச் செய்வோம்.